பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக் டிராக்டர் பார்த்தீங்கன்னா வெயிட் போடுறதுக்காக வந்திருக்கு. இந்த வண்டியோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னோடய கெஸ்ஸிங் கண்டிப்பாக 2.25 டன் கிட்ட பார்த்தீங்கன்னா இன்ஜின் இருக்குன்னு நினைக்கிறேன். Euro 50 லோட் மேக்ஸுங்க. லோட் மேக்ஸ்னால் சென்ட்ரல் ஷிஃப்ட்டு, அதாவது லோடுக்கு பெஸ்ட்டாக இருக்க ஒரு வண்டின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 50 HP உள்ள வண்டி. இதில் சூப்பர் மேக்ஸ்னு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சைட் ஷிஃப்ட்டு, ஆல்ரவுண்டர், எல்லா வேலைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. 50 HP உள்ள வண்டி. இதில் சிங்கிள் கிளச்சு இருக்குது, டபுள் கிளச்சு இருக்குது. ஆப்ஷன் தான், நம்மளுக்கு எது வேணுமாலும் வாங்கிக்கலாம். இந்த டிராக்டர் நம்ம எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா பம்பர் கூட வந்து வரும், ஊக்பேட்டு, டவுபரு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர்லேயே சேர்ந்து நம்மளுக்கு வந்துடுதுங்க. ரோட் மேக்ஸ், சூப்பர் மேக்ஸ். பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக் வண்டி பார்த்தீங்கன்னா வெயிட் போட வந்திருக்குங்க. இப்போ லாஸ்ட்டாக போட்ட HMP டிராக்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.8 டன்னுக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. கிட்டத்தட்ட 8 டன்னுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அதோட எம்டி. இந்த வண்டியோட வெயிட்டும் டிப்பரோட வெயிட்டும் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பவர் ட்ராக்கில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த டிராக்டர்லையுமே பார்த்தீங்கன்னா டீசல் சேவர் ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க கவர்மெண்ட்கிட்டே பர்மிஷன் வாங்கி பார்த்தீங்கன்னா இவங்க டிராக்டர்லேயே பார்த்தீங்கன்னா டீசல் சேவர் ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது இதுக்கான சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. இருக்கிறதுலே டீசல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தரும்னு சொல்லிட்டு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு அவார்டே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 2024க்கான பெஸ்ட்டு டிராக்டர்ன்ற அவார்டு பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக் டிராக்டர் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்குங்க இந்த லாஸ்ட் வருஷத்தில். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளச்சு வண்டி, லோடுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த டிராக்டர். பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஷிஃப்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா லோட் மேக்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுறாங்க. அதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோடுக்கு இந்த டிராக்டர் நல்லா இருக்குன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட இன்ஜின் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏவிஎல் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஏவிஎல்னு சொல்லிட்டு, அதாவது இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த டிராக்டர்லையுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துடல. ஒன்லி இந்த எஸ்கார்ட் பவர் ட்ராக் இதில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீசல் பார்த்தீங்கன்னா ரொட்டவேட்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 3.25 தான் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஹெச்பின்னு பார்க்கும்போது 50 HP, சிங்கிள் கிளச்சு உள்ள வண்டி, பவர் ஸ்டேரிங் தான், ஆயில் இம்பஸ்ட் பிரேக்கு, பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஷிஃப்ட் உள்ள வண்டி. இதில் பார்த்தீங்கன்னா சைட் ஷிஃப்ட் இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா சூப்பர் மேக்ஸு. பார்த்தீங்கன்னா மகேந்திரா டிராக்டர் பார்த்தீங்கன்னா வெயிட் போட்டுச்சிங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25.5 டன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்துருக்குது. மகேந்திரா 595 டர்போங்க இது, பூமி புத்ரா. அடுத்த பார்த்தீங்கன்னா சூராஜ் டிராக்டர் வந்துருக்கு 744 FE. இது பின்னாடி இருக்கிற டிப்பரே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கைட்டி வச்சுருப்பாங்களா? ஓகே. பார்த்தீங்கன்னா இது எத்தனை டன் வரும்? இதானா எத்தனை டன் வரும்? 17. பார்த்தீங்கன்னா இது டிராக்டரோட சேர்த்து அதிகபட்சம் ஒரு 17 டன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருன்ற அண்ணன் சொல்லியிருக்காரு. 17, 18 பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்க்கலாங்க. 744 FE. இது வந்து 7 டன் 8 டன் வண்டியோட இன்ஜினும் இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 19 டன் வந்துருக்குங்க. அண்ணன் சொன்ன மாதிரி கிட்ட தான் வந்திருக்கு. 19 டன் பார்த்தீங்கன்னா சூராஜ் டிராக்டருக்கு வந்திருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா HMP தான் நிற்கிது. பேடிக்கிற வண்டி HMP தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகேந்திரா வருதுங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா சூராஜ் வண்டி வருதுங்க 744 FE. அது எத்தனை டன் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மகேந்திரா 575 பூமி புத்துறாங்க. எத்தனை டன் வந்துருன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. பத்தொம்பது டன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா லோடு எடுத்துன்னு போகுதுங்க. 19 டன்னு. அடுத்த பார்த்தீங்கன்னா சூராஜ் டிராக்டர் வருதுங்க.
744 FE. எஃபிக்கு மீனிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூல் எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா 16 டன்னு பார்த்தீங்கன்னா கரும்பு லோடு வெயிட் வந்துருக்குங்க இன்ஜினோட சேர்த்து. எப்படியும் டிராக்டரோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 டன்னுக்கிட்ட வரும். மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிப்பரு அண்டு பார்த்தீங்கன்னா கரும்புங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா HMT டிராக்டர் வருதுங்க. இந்த HMT டிராக்டர் பார்த்தீங்கன்னா வெயிட் போட்டாச்சுங்க. கிட்டத்தட்ட வெயிட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 22 டன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்துருங்க. வண்டியோட டன்னேஜ்னு பார்க்கும்போது ஒரு 8 டன்னு கழிச்சுட்டா கூட மீத எத்தனை டன் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். கிட்டத்தட்ட 18 டன்னுக்கிட்ட பார்த்தீங்கன்னா கரும்போட வெயிட் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்துருக்குது. 5911 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60 HP தானே இது 60 HP தானே இது பார்த்தீங்கன்னா 60 HP. இது தவிர பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டி 65 HP பார்த்தீங்கன்னா இந்த மில்லில் அதிகபட்சமான டிராக்டர் பார்த்தீங்கன்னா இதாங்க இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா HMT டிராக்டர் பார்த்தீங்கன்னா எம்டியாக வந்து லோடு போட வருது. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த HMT டிராக்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 டன் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்திருக்கு வெயிட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகேந்திரா வண்டி வந்துருக்குங்க. இது வெயிட் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மகேந்திரா அர்ஜுன் அல்ட்ரா 555 DI. HMT தவிர்த்துட்டு வேறு என்ன டிராக்டர் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மகேந்திரா இருக்குங்க. ஒரு சிலது பார்த்தீங்கன்னா சூராஜ் டிராக்டர் இருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னா லாரிகள் கொஞ்சம் நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் சொல்லியிருப்பார் 65 பார்த்தீங்கன்னா 6522 மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் மாடல்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் HMTயில். பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க லாரி பார்த்தீங்கன்னா மிஷின் கட்டிங்க கரும்பு கட்டுற மிஷினால் வெட்டி